ஓம் நமோ கணேசாய. அக்ஷய திருதியை இந்த புண்ணிய தினத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். தெரிந்தது என்னவென்றால் அக்ஷய திருதியை என்று நாம் தங்கம் வாங்க வேண்டும் என்பது மட்டும்தான். இதற்கு பின்னால் புராண கதைகள் மற்றும் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உள்ளன. அவைகளையும் நாம் சிறிது தெரிந்து கொள்வோம். அக்ஷய திருதியை என்பது ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டின் போதும் முதல் மாதத்தில், அதாவது மேஷ மாதம் சித்திரை மாதத்தில் வளர்பிறை திருதியை, முதல் சுக்லபக்ஷ அதாவது வளர்பிறை திருதியை திதியை தான் நாம் அக்ஷய திருதியை என்ற பெயரில் கொண்டாடுகிறோம். அடுத்தது, இந்த அக்ஷய திருதியை கொண்டாடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் மேஷராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் மேஷராசியிலே உச்ச நிலையை அடைந்து அனைவருக்கும் அருள் புரிந்து வருகிறார். அதுபோல வளர்பிறை மூன்றாம் பிறையை கொண்ட நாள் அன்றைய தினம்தான் நாம் எப்பொழுதுமே சந்திர பகவானை தரிசிக்க வேண்டும். ஆக சந்திர பகவானை தரிசிக்கக்கூடிய மூன்றாம் பிறை நாள் சூரிய பகவான் உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சித்திரை மாதம். சற்று யோசித்து பாருங்கள். சூரிய பகவானும் சந்திர பகவானும் பரமாத்மாவின் இரு கண்கள் என்று வேதங்கள் புராணங்கள் எல்லாம் கூறுகின்றன. இந்த இரு தெய்வங்களும் இறைவனுடைய இரு கண்களான சூரிய சந்திரர்கள் இரண்டு பேரும் மிகவும் உச்சஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இருப்பதுதான் அக்ஷய திருதியை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அக்ஷய திருதியினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? சற்று நாம் புராணங்கள் இதிகாசங்களை பார்க்கலாம். அக்ஷய திருதியின் நாயகர்களான சூரியன் சந்திரன் இரண்டு பேர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மகாபாரதம் அறியாதவர்கள் யாரும் இல்லை. வனப்பருவத்திலே திரௌபதிக்கு ஒரு இக்கட்டான காலம் வரும்பொழுது கிருஷ்ண பரமாத்மாவின் யோசனைப்படி தர்மராஜாவானவர் சூரிய பகவானை பிரார்த்தித்து அக்ஷய பாத்திரம் பெற்றுக் கொள்கிறார். அன்றைய தினமே அக்ஷய திருதியை நாள். அந்த அக்ஷய பாத்திரத்தினால் கேட்டது கிடைக்கும். எவ்வளவு பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அதிலிருந்து கிடைக்கும் என்ற வரலாறு எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். ஆக சூரிய பகவான் மூலம் அக்ஷய பாத்திரம் கிடைப்பதற்கு அக்ஷய திருதியை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் ஐம்பெருங்காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய மணிமேகலை காவியத்தில் பார்த்தோமானாலும் கூட சூரிய பகவானின் அனுகிரகத்தாலேயே மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்று ஏழைகளுக்கு உணவளித்தார் என்றெல்லாம் வரலாறு உள்ளது. ஆக வருடத்தின் முதல் வளர்பிறை நாளான அந்த அக்ஷய திருதியில் சூரிய பகவானுடைய அனுகிரகமும் சந்திர பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு நன்கு கிடைக்கிறது. அதோடு கூட பரம்பொருளான பரமேஸ்வரனுக்கு இரு கண்களாக அவர்கள் இருப்பதால் அந்த பரபிரம்மத்தின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது. சரி, இந்த ஆண்டு என்ன முக்கியமாக இருக்கிறது?
இந்த அக்ஷய திருதியில் என்று பார்த்தோமானால், தீர்காயுஷ்மான் பவ சௌமியா என்று அந்தணர்கள் எல்லோரும் அனைவரையும் வாழ்த்துவார்கள். ஆயுஷ்மான் என்ற யோகம், பவ என்ற கரணம் சேர்ந்து புதன்கிழமை இருக்குமேயானால், அதிலும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குமேயானால் எல்லோருடைய வாழ்த்துக்களும் நமக்கு கிடைக்கும் என்று பெயர். இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் 30/4/2025 புதன்கிழமை அன்றுதான் நமக்கு அக்ஷய திருதியை வருகிறது. அக்ஷய திருதியை ரோகிணி சகித சந்திரா, அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுக்கு உரிய நாள். சந்திர பகவான் ரோகிணியோடு சேர்ந்திருக்கும் காலம் இந்த வசந்த காலத்திலே மிகவும் சிறந்தது. ரோகிணியில் கூட இருக்கும் சந்திரனின் தினமாக அன்றைய தினம் அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால், ரோகிணி நட்சத்திரத்துக்கு ராசியான ரிஷபராசியில் அன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறார். ஆக சந்திரனும் ரிஷபராசியிலே உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். சூரிய பகவானும் இந்த ஆண்டு பிரத்யேகமாக மேஷராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக சூரிய சந்திரன்கள் இருவருமே உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டு அக்ஷய திருதியை மிக மிக உயர்வான ஒன்றாகும். அதோடு கூட நமக்கு தற்பொழுது ஒரு பெரிய அருள் செய்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள். சுமார் 2530 ஆண்டுகளுக்கு முன் இந்து தர்மத்தை நிலைநாட்ட பரமேஸ்வரன் ஆதிசங்கரராக அவதரித்து காஞ்சி மடத்தை நிறுவினார். அந்த காஞ்சி மடத்திற்கு ஒரு புதிய சங்கராச்சாரியார் ஏற்படுத்தும் நாளாக இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அமைந்துள்ளது. இதுவும் ஒரு பெரிய சிறப்பு உள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த அக்ஷய திருதியில் நாம் தொடங்கும் காரியம் எதுவுமே இறைவனால் அல்லது குருவினாலும் கூட நமக்கு தங்கு தடையின்றி ஏற்பட அனுகிரகம் கிடைக்கும். பொதுவாக அக்ஷய திருதியை என்று தான தர்மங்கள் செய்வது அன்றைய காலம் தொட்டு வழக்கத்தில் இருக்கிறது. அந்த அக்ஷய திருதியை அன்று செய்யப்படும் தான தர்மங்கள் 1க்கு 1000 பங்காக பலனை கொடுக்கக்கூடியது. மேலும் அந்த தான தர்மங்களால் நாம் இதற்கு முன் செய்த பாவங்கள் எல்லாம் குறைந்து நல்கதி அடைவதற்கும் வழிவகுக்கும். ஆக நாம் தங்கம் மட்டும் வாங்குவோம் என்பதை காட்டிலும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். நோயாளிகளுக்கு உதவ வேண்டும். படிப்புக்காக பசங்களுக்கு நாம் நிதி உதவி செய்ய வேண்டும் போன்ற தான தர்மங்களையும் அன்னதானங்களையும் சேர்த்து செய்ய வேண்டும். இந்த தான தர்மங்கள் மூலம் நமக்கு புண்ணியங்கள் சேரும். பலர்கள் ஜீவித்து விடுவார்கள். நம்முடைய பாவங்கள் கரைந்து நமக்கு நன்மைகள் கூடி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்கு நாம் முன்னோர்களையெல்லாம் நினைத்து தான தர்மங்கள் செய்வோம். அதோடு மட்டுமில்லாமல் இறைவனை வழிபட்டு இறையருளை பெறுவோம், குருவருளை பெறுவோம். இந்த ஆண்டு அக்ஷய திருதியை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கடவுளின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வோம். நாராயண நாராயண நாராயண.